இன்றைய தகவல் ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீர் மாநிலம் பகல்கம் எனும் ஊரில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது. இதில் 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். உயிர் நீத்த அனைவருக்கும் 5ஆம் தமிழர் சங்கம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். தீவிரவாத தாக்குதல் பல முறை நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த முறை கவனிச்சு பாருங்க, அவங்க மக்களுடைய எமோஷன்ஸ்ல பிளே பண்ணியிருக்காங்க. சுட்டு கொன்றவர்கள் அனைவருமே ஹிந்துக்களா இருக்காங்க. சுடுறதுக்கு முன்னாடி நீ ஹிந்துவா இஸ்லாமியரான்னு கேட்டு சுட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமூக வலைத்தளங்கள்ல இஸ்லாமியர்களை எதிர்த்து பல பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்று மட்டும் தெரியுது, இந்த சம்பவத்தை நடத்தினவங்க யாரா இருந்தாலும் அவங்க மக்களுடைய எமோஷன்ஸில் விளையாடுறாங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. உண்மையில் நாம இஸ்லாமியர்களை எதிர்க்கணுமா? இதே சம்பவத்தில் பாருங்க, கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் இஸ்லாமியர். அவரு மக்களை காப்பாற்ற போயிருக்காரு, அதனால கொண்டிருக்காங்க. இவர் நினைச்சிருந்தா காட்டி கொடுத்துருக்கலாம்ல, இவர் அப்படி பண்ணலை. அங்குள்ள இந்துக்களுக்கு உதவி இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டேஜ் பாருங்க, அங்கே உள்ள பூர்வீக இஸ்லாமியர்கள் அங்கு உள்ள மக்களை காப்பாற்றி கூட்டிட்டு போறாங்க. அதனால இஸ்லாமியர்களை நாம வெறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கெட்டவன் எல்லா மதத்திலையும் இருப்பான். பாகிஸ்தான் நாடு தீவிரவாத நாடுன்றாங்கல்ல, ஆனா ஏன் அந்த நாட்டிலேயே அதிக அளவு குண்டு வெடிப்பு நடக்குதுன்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவங்களே அவங்களுக்கு குண்டு வச்சுப்பாங்களா? ஒவ்வொரு நாட்டிற்குள்ளேயுமே சண்டை மூட்டி விடுவது இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கும் வல்லாதிக்க சக்திகள் தான். நம்ம இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும்னா, வெறும் ஹிந்து முஸ்லீம் இந்தியா பாகிஸ்தான் நடுவில் பிரச்சனைன்னு பார்க்கறதுக்கு பதிலாக இதை உலக அரசியலாக பாருங்க. சமீபத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் உலக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இங்கே நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்லேயுமே அமெரிக்காவின் சதி இருக்கான்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த அட்டாக்ல அமெரிக்கா ஓவர் ரியாக்ட் ஆகிருக்காங்க. ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறதும், இந்தியாவுக்கு முழு ஆதரவு தெரிவிப்போன்னு சொல்கிறதும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் கையில் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட துப்பாக்கி இருக்கிறதும், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அமெரிக்கா மேலே சந்தேகம் எழுது. உலகில் நடக்கும் அனைத்து அசம்பாவிதங்கள், அனைத்து போர்களுக்கு பின்னாடியுமே யூத பிராமணர்களின் செயல்கள் தான் இருக்கும். அதில் நிச்சயமாக அவர்களுடைய குறியீடுகளும் இருக்கும். இதை நம்ம கவனத்தில் வச்சுட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளை நாம் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.